அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி முக்கணிகளில் ஒரு கனியான வாழைப்பழம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழத்தில் எண்ணிலடங்காத சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி எந்த சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய பழம் இந்த வாழைப்பழம். அது மாதிரி எல்லோருமே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இதோட விலையும் இருக்கும். இதில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் ஆகிய 3 விதமான சர்க்கரைகள் இருக்குது. ஒரே உணவில் இந்த 3 விதமான சர்க்கரை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஒவ்வொரு உணவில் ஒவ்வொரு சர்க்கரை இருக்கும். ஆனால் இதில் 3 விதமான சர்க்கரையும் இருக்குது. இதில் கனிமங்கள், உயிர் சத்துக்கள் இதெல்லாம் நிறைஞ்சு இருக்குது. இதில் நிறைய அளவு கால்சியம் இருக்குது. பற்கள், எலும்புகள்லாம் வலுவாக்குறதுக்கு இந்த கால்சியம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்கிறது நிறைய வீடியோவில் நானே சொல்லியிருக்கேன். இதில் விட்டமின்கள், பொட்டாசியம்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அப்போ குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு வாழைப்பழம், ஏதாவது ஒன்று, பூவன் பழம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழைப்பழம் கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வாழைப்பழம் மொந்தன் பழம். இப்போது சம்மர் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. எங்கே பார்த்தாலும் இந்த ஹீட்னால் வரக்கூடிய நிறைய வியாதிகள் வரக்கூடும். அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழமாவது மொந்தன் பழம் வாங்கி கொடுத்துருங்க. இந்த மொந்தன் பழத்தை காய்கறி கடையில் நிறைய நல்ல தேர்ந்த காயாக இருக்கும். பார்க்குறதுக்கு தெரியும் இது சீக்கிரம் பழுத்துருங்கிற மாதிரி இருக்கிற காயாக வாங்கிட்டு வச்சு அதை பழுக்க வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது. எந்த கல்லும் வேறு எந்த மருந்தும் போட்டு பழுக்க வைக்காத பழமாக அது கண்டிப்பாக இருக்கும். வாழைப்பழத்தில் விட்டமின்ஸ் மட்டும் இல்லை, அதில் நார்ச்சத்து, புரதச்சத்தெல்லாம் நிறைஞ்சு இருக்குது. இந்த மொந்தன் பழம் காமாலைக்கும் உடல் குளிர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை டெய்லி ஒரு பழம் கொடுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பழத்தை உங்கள் பசங்க சாப்பிட்டாங்கன்னா அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பால் கொடுத்துட்டிங்கன்னா அதனால் எந்த பிரச்சனையும் வராமல் அது தடுக்கும். இந்த பழம் சாப்பிடும்போது இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாமல் அந்த தோல் பகுதியில் வெள்ளையாக ஒரு நார் மாதிரி உரிச்சா வருமே, அந்த பகுதியையும் சேர்த்து சாப்பிட சொல்லுங்கள். அதுலேயும் நிறைய நார் சத்து இருக்குது. அதில் நிறைய விட்டமின்ஸும் சத்துக்களும் இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணாமல் அதையும் சாப்பிட சொல்லுங்கள். தேங்க்யூ.